எல்லோருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ஆட்டிறைச்சி கறி வீட்டு நாங்கள் சமைக்க போகிறோம். அதை உங்களுக்கு என்னென்று செய்கிறேன்னு ஷேர் பண்ண போகிறேன். வாங்க இப்போ வீடியோவுக்கு போவோம். அதுக்கு தேவையான இது நான் இப்போ ஒரு சட்டி ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு நான் கொஞ்சம் எண்ணெய் விட போகிறேன். சட்டி சூடாகட்டும். நான் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு நான் இப்போ உங்களோட சேர்ந்து வெங்காயத்தை வெட்டுவோம். வாங்குவோம். சின்ன வெட்டி போட்டிங்கன்னு சொன்னாவே நல்லா இருக்கும் கறி வைக்கல. இருக்குது. இப்போ வந்து சட்டி சூடாகிட்டுது. நான் கொஞ்சம் கடுகு போடுறேன். கடுகு வெடிக்கிற நேரம் நான் கொஞ்சம் பெருஞ்சீரகம் கொஞ்சம் போட போகிறேன். பெருஞ்சீரகம் போட்டுட்டு இதை பொரிய விடைக்க இதில் நான் வெங்காயம் வெட்டி வச்சிருக்கிறேன். ஒரு தக்காளி பழமும் போட்டுத்தான் நான் சமைக்கிறேன். நான் அப்போ அதுக்கு ஒரு சின்னனா நீங்கள் தக்காளி பழத்தையும் இப்படி சின்னனாவே வெட்டிங்கோ. மேசையில் வந்து இதுக்குள்ள தான் உள்ளி போட்டு வச்சுருக்கிறேன். நான் இதில் ஒரு 2-3 உள்ளி நாங்கள் உடைச்செடுப்போம். ஒரு இஞ்சி துண்டும் ஆட்டிறைச்சிக்கு இஞ்சி துண்டு கட்டாயம் போட வேணும். அதையும் நாங்கள் இது பொரியிற நேரத்தில் இதையும் நாங்கள் கழுவி எடுப்போம். உள்ளியும் இஞ்சியும் முடிச்சு வச்சுருக்கிறேன். இப்போ வந்து எண்ணெய் சுட்டு இதை சூடாகிட்டுது. இந்த நேரம் நான் இப்போ இந்த வெட்டி வச்ச வெங்காயத்தை இப்போ போட்டுட்டு வந்து நல்லா கண்ணாடி பதமாக வதக்கி எடுங்கோ. இந்த பொரியறதுக்கு கொஞ்சம் உப்பும் தூளும் எடுத்து வைக்க போகிறேன். கொஞ்சம் உப்பு போடுங்க இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு. நான் இதை வதங்க வைக்க இப்படி ஒரு மூடி ஒன்று போடுறேன்னா நல்லா கொஞ்சம் கெரியாக வதங்குமான்றதுக்காண்டி நான் இந்த நேரம் நான் இப்போ இந்த இஞ்சியையும் முள்ளியையும் அதுக்கு முன்னுக்கு நான் வந்து 2-3 கராம்பும் கொஞ்சம் வாசமாக இருக்கும். ஆட்டிறைச்சி இந்த வெடுக்கு மாதிரி மணக்கிறது இருக்காது. ஏலக்காய் ஒரு 3 ஏலக்காய், கொஞ்சம் கருவாப்பட்டை அதையும் போடுங்க. போட்டுட்டு இதை கொஞ்சம் இப்படி குத்தி எடுங்க. கொஞ்சமே இருந்தால் முழுசாக போட்டிங்கன்னு சொன்னால் சாப்பிடல வாய்க்க வேறும் பெருசாக இதை நீங்கள் குத்திட்டு போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சாப்பிட்ற கிலோவாக இருக்கும். இப்போ இந்த உள்ளியை இருக்க போட்டு சேர்த்து குத்தி வையுங்க. வந்து வெட்டி கழுவி வச்சிருக்கிறேன். இதுக்கு நான் ஒரு அரைக்கரண்டி மஞ்சள் தூள் போட போகிறேன். நான் வடிவாக கழுவிட்டேன். இதுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயம் ஓரளவு கொஞ்சம் வதங்கிட்டு இன்னும் கொஞ்சம் வதங்க வேணும். நாங்கள் இதை மூடி விடுவோம். இப்பொழுது வந்து இந்த வெங்காயம் வதங்கிட்டுது. நாங்கள் இந்த நேரம் வந்து நான் இந்த தக்காளி பழத்தை நான் போட போகிறேன். தக்காளி பழத்தையும் போட்டுட்டு இப்போ இதில் இஞ்சி உள்ளி இடித்து வச்சதையும் இந்த கராம்பு இதெல்லாம் போட்டு இதுக்கு வதக்குங்க. விடுங்க. கொஞ்சம் வதங்கினா போல் நாங்கள் பச்சியை போடுவோம். இப்போ இது வந்து வதங்கிட்டுது.
மூடியங்கள் இது இப்போ இது வந்து வதங்கி வந்துட்டுது பார்த்தா தெரியும். இப்போ நான் வெட்டி வச்ச இறைச்சியை நீங்கள் இருக்க போட்டுட்டு தண்ணி நீங்கள் உடனே நாங்கள் இங்கே விடுறதில்லை. நான் இந்த தண்ணி இதுலேயே தண்ணி வரும், இதுலேயே மூடி ஒருக்கா நீங்கள் வதங்க விடுங்கோ. மூடி போட்டு வதங்க விடுங்கோ. வதங்கினா போட தான் நான் தூள் போடுறேன். நான் இதுக்கு இப்பொழுது வந்து இது கொஞ்சம் வதங்கி வந்துட்டுது. நான் இப்போ கிளறி போட்டு இப்போ வதங்கி நேரம் கலர் மாறியெல்லாம் வந்துட்டுது. இப்போ நான் இதுக்கு தேவையான தூளை போட்டு நான் காவிய விட போகிறேன். இதுக்கு நான் வந்து நீங்கள் எவ்வளோ உரைப்பு வேணுமோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. நாங்கள் கணக்கு உரைப்பு சாப்பிட்றதே இல்லை, அதனாலே ஒரு 3.5 கரண்டி தூள் போடுறேன். ஆட்டச்சி என்றபடியாக கொஞ்சம் உரைப்பாக இருந்தால் நெல்லம். இதுக்கு நான் வந்து கரம் மசாலாவும் இதோட அவியக்க கொஞ்சம் போட்டிங்கள்னு சொன்னால் நல்லா இருக்கும். இதுக்கு ஒரு கரண்டி கரம் மசாலா போடுறேன். இதையும் இப்படி கிளறிட்டு இந்த தண்ணி விடாதேங்கோ. இந்த தண்ணியிலேயே வந்து இஞ்சி உள்ளி போட்டது தானே எல்லாத்தையும் போட்டபடியாக அப்படியே நீங்கள் வந்து மூடி அவிய விடுங்கோ. இப்போ நான் ஒருக்கா இதை திறந்து பார்ப்போம் என்ன அவிஞ்சிட்டியோ கிளறி விடுங்கோ. திறந்துட்டு டெய்லி ஒருக்கா கொஞ்சம் தண்ணி காணாட்டி கொஞ்சம் தண்ணி நாங்கள் விடலாம். இப்போ இப்பொழுது நான் தண்ணி வந்தது காணும். அப்படியே கொஞ்சம் குறைஞ்ச வைக்கையிலேயே அப்படியே அவிய விடுங்க. பொரிஞ்சு வந்ததுன்னு சொன்னால் இறைச்சி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அவிஞ்ச மாதிரி இறைச்சி இல்லாட்டிக்கு அதால் நான் கணக்க தண்ணி நான் முதலே விடுறதில்லை. நீங்கள் அப்படியே இறைச்சி சமைக்க வந்து தண்ணி விடாமல் நீங்கள் உப்பு தூள் எல்லாம் போட்டு இதில் வர தண்ணியிலே இறைச்சியில் வர தண்ணியிலேயே வந்து நீங்கள் அவிய விடுங்க. அப்போ தான் இந்த கறியின் சுவை உங்களுக்கு பிரிம்பா தெரியும், டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்பொழுது வந்து இறைச்சிக்கு தேவையான உருளைக்கிழங்கு வெட்டி வச்சிருக்கிறேன். எங்கள் எல்லோருக்கும் அந்த உருளைக்கிழங்கு விருப்பம் இறைச்சிக்க வாரது. அதில் கொஞ்சம் உருளைக்கிழங்கு நான் போட்டிருக்கிறேன். இப்போ நான் இதை உங்களுக்கு முதல்ல நான் தக்காளி பழ சம்பல் எப்படி செய்து நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன் வீடியோவில். இதுக்கு நான் இன்றைக்கு இறைச்சிக்கு எனக்கு தக்காளி பழ சம்பல் சரியான விருப்பம். அப்போ நான் இன்றைக்கு தக்காளி பழத்தை நல்ல சின்ன மெல்லிசாக வெட்டுங்கோ. அப்போ தான் அது டேஸ்ட்டாக இருக்கும். பெருசு துண்டுகளாக வெட்டினீங்கன்னு சொன்னால் அது பார்க்க வடிவிருக்காது, சாப்பிடவும் பெரிய துண்டுகளாக வரும். நீங்கள் இதை வந்து சின்னனாக வெட்டி மெல்லிசாக இதெல்லாம் வெட்டுங்கோ. தக்காளி பழம் எல்லாம் நீங்கள் மெல்லிசாக வெட்டி போட்டுட்டு பெப்பரும் மிளகு தூளும் உப்பும் போட்டுட்டு கொஞ்சம் தேசிக்காயும் விட்டிங்கன்னு சொன்னால் நல்ல சுவையாக இருக்கும். ஆட்டிறைச்சிக்கு கோழி இறைச்சிக்கு தக்காளி பழம் சூப்பர் சாய்ஸ் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. அம்மா கட்டாயம் இறைச்சி சமைச்சா தக்காளி பழ சம்பல் பச்சை மிளகாய் போடலாம். அம்மா கட்டாயம் செய்வா தக்காளி பழ சம்பல். அங்கே பச்சை மிளகாய் இந்த எனது கணவர் வந்து பச்சை மிளகாய் சாப்பிட்றது இல்லை, நானும் குறைவு. அதனால் நாங்கள் பச்சை மிளகாய் பாவிக்கிறது குறைவிஞ்ச. நீங்கள் விரும்பினா இதுக்கு ஒரு பச்சை மிளகாயும் வெட்டி போட்டிங்கன்னு சொன்னால் கையால் செய்யுங்க. அப்போ தான் அந்த எல்லாம் தனித்தனியாக வரும். இதுக்கு கணக்கு உப்பு போடக்கூடாது. நீங்கள் ஒரு நாளே காணும் உங்களுக்கு சம்பளுக்கு. நான் இதுக்கு வந்து உப்பு போட்டு காட்டுறேன். கொஞ்சம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டிங்கன்னா சரியான உப்பு மாதிரி வந்துடும் உங்களுக்கு. நான் ஒரு பெப்பர் வந்து நான் இப்படி ஒன்று போட்டு வச்சுருக்கிறேன். நான் தண்ணி பாட்டு உடனே அரைச்சி போட்டிங்கன்னு சொன்னால் பெப்பர் வந்து வாசமாக இருக்கும். இப்போ இது வந்து உடனேயே க்ராஷ் பண்ணி வர்றபடியாக நல்ல வாசமாக இருக்கும் பெப்பருங்க வாசம். இதுக்கு வந்து நான் இதுக்குள்ள தேசிக்காய் வச்சுருக்கிறேன். இதுக்கு நான் கொஞ்சம் கணக்க விடாதேங்க, கொஞ்சம் ஒரு 100 ட்ராப்ஸ் விட்டிங்கன்னா காணும். இது அப்படியே கையாலேயே இதை விட்டுட்டு கிளறி விட்டிங்கன்னு சொன்னால் எல்லா இடமுமே சேர்ந்து வரும், டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த கறி
ரெடி ஆகிட்டு இறைச்சி கறியை பார்ப்போம் என்ன செய்யுதுங்க. இப்போ ஓரளவு பொரிஞ்சு வந்துட்டுது. நான் இந்த நேரம் இதுக்கு வெட்டி வச்ச உருளைக்கிழங்க நீங்கள் இருக்க போடுங்க. போட்டுட்டு நீங்களோட கொஞ்சம் தண்ணி, நான் இந்த உரலில் பிடித்த தண்ணி இருக்குல்ல அதை கழுவி வச்சிருக்கிறேன். இதை நான் இப்போ விட போகிறேன். விட்டுட்டு அப்படியே இந்த தண்ணியை காணும். ஒரு அரை கப் தண்ணியும் விட்டுருக்க மாட்டேன். இதே காணும். நீங்கள் இது அப்படியே ஆறுதலாம் மூடி விட்டீங்கன்னு சொன்னால் இது நல்லா வந்துடும். இன்றைக்கு என்னட்ட கருவேப்பிலை இல்லை, அதில் நான் கருவேப்பிலை போடையில. வெளிநாட்டில் எல்லா நேரம் கருவேப்பிலை கிடைக்காது. நான் அதுக்காண்டி கொஞ்சம் காஞ்ச கருவேப்பிலை கிடைக்கிற நேரம் காய பண்ணி இப்படி வச்சுருக்கிறேன் நான். அப்போ உடனே தேவைக்கு கருவேப்பிலை இல்லைன்னு சொன்னால் இந்த காஞ்ச கருவேப்பிலையை வாசத்துக்கு போடுறேன். நான் போட்டு மூடி விட்டுட்டு அவிய விடுங்க. சோறு சமைக்க போகிறேன். சோறு சமைக்க நான் அப்படி ஒரு சட்டியில் தான் தண்ணி வச்சுருக்கிறேன் சூடாக. நான் இதுக்கு தேவையான இங்கே கொஞ்சம் உப்பு போட்டு தான் நாங்கள் சமைக்கிறோம். நாங்கள் சோறு எல்லோரும் போடுறதில்ல. இது ஒரு அரைக்கரண்டி உப்பு போடுங்கோ சமைக்கிறதுக்கு. தண்ணி கொதிக்க நான் இப்போ அரிசி கழுவி வச்சுருக்கிறேன். இங்கே நாங்கள் கூட வெள்ளை அரிசி, பாஸ்மதி அரிசி, பொன்னி அரிசி ரெண்டு தான் சமைக்கிறோம் நாங்கள். இப்போ தண்ணி கொதிக்கட்டும். நாங்கள் இப்போ அந்த அரிசியை போடுவோம். இப்போ நான் இந்த இறைச்சியை இருக்கா கிளறி பார்ப்போம் என்ன செய்யுதுன்னு. இப்போ பாருங்க, அது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் குறைஞ்ச கீழே விட்டபடியாக நல்லா அவிஞ்சொன்றுக்கு தண்ணி காணும். நான் என்ன இதுக்கு இந்த கொஞ்சம் அரை கப் தண்ணி தான் விட்டேன்னா இந்த தண்ணியிலேயே அது இந்த உருளைக்கிழங்கும் சேர்ந்து பொரிஞ்சு வரட்டும். அதுக்கு பிறகு நான் இதுக்கு கொஞ்சம் தேங்காய் பால் இல்லை கொஞ்சம் பால் விடுறேன். நான் எல்லா நேரம் விடுறேன் இல்லை, இருந்து போட்டு தேங்காய் பால் விடுறேன்னா, இல்லைன்னா பால் விடாமல் தான் பச்சிக்கறி சமைக்கிறோம் நாங்கள். இன்றைக்கு நான் கொஞ்சம் சுவைக்காண்டி ஒரு தேங்காய் பால் கொஞ்சம் விடுறேன். நான் இதை அப்படியே மூடி விட்டிங்கிறேன்னு சொன்னாலே அப்படியே இதாக அவியும். மூடி விட்டாலே வடிவா அவியும். நான் இப்பொழுது தேங்காய் பாலை நான் இதை கரைச்சி வைக்க போகிறேன். இதுக்கு நான் இந்த தேங்காய் பால் பவுடர் போட்டு வச்சுருக்கிறேன். இதுலேயே ஒரு 2-2.5 கரண்டி 3 கரண்டி தேங்காய் பாலில் விட்டுட்டு சுடுதண்ணி விட்டுட்டு நான் கொஞ்சம் கரைச்சி ரெடியாக வைக்க போகிறேன். சோறுண்ட தண்ணி கொதிச்சிட்டுது. நான் இந்த அரிசியை நான் இருக்க போடுறேன். இது பால் கரைச்சது இருக்கட்டும், சோறு அவியட்டும். நான் இப்போ மகனுக்கு அவர் உழைப்புகள் பெருசாக சாப்பிட மாட்டேன். நம்ம இங்கே இருக்கிறபடியாக அவருக்காண்டி நான் கொஞ்சம் பருப்பும் கீரையும் போட்டு ஒரு கறி வைக்க போகிறேன். இப்போ நான் இந்த மைசூர் பருப்பு கழுவி வச்சிருக்கிறேன். இதை நான் இப்போ இதுக்கு போட்டுட்டு பருப்பையும் இதே நேரம் வச்சுட்டுன்னு சொன்னால் இதுக்க போடுங்க. இந்த உள்ளி சின்ன வெட்டிட்டு போட்டிங்கன்னு சொன்னால் சேர்ந்து அவிஞ்சிடும். எனக்கும் சேர்ந்து நான் அவிக்கிறதுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு விட போகிறேன் பருப்புக்கு. நான் இப்போ இந்த இறைச்சி ஒருக்கா பார்க்க போகிறேன். காணாட்டி கொஞ்சம் தண்ணி விடுவோம். இப்போ இது நல்லா அவிஞ்சிட்டுது. நான் இந்த கரைச்சி வச்ச இந்த பாலை நான் இருக்க விட போகிறேன். இது கொஞ்சம் தண்ணி காணாத மாதிரி இருக்குது. நான் ஒரு கப் தண்ணி இருக்க விட்டுட்டு இப்படியே மூடி வழங்க விட போகிறேன். இதுக்கு இப்போ இறைச்சியை பாருங்க இப்படி அவியுண்டு. நான் இப்போ இறைச்சிக்கு கொஞ்சம் உப்பு காணாது. நான் கொஞ்சம் ஒரு அரைக்கரண்டி நான் அப்போதை போட்ட உப்பு தான் பிறகு பூடியில் இப்போ இந்த உப்பு கொஞ்சம் போட்டு இதை கொஞ்சம் அப்படியே மூடி வதங்க
வற்ற விட்டிங்கன்னு சொன்னால் பெருட்டெல்லாம் இந்த கறி வந்துடும். நான் இதை இப்படியே மூடி விட போகிறேன். இதனால் பருப்பு அவிய வச்சுருக்கிறேன், சோறு அவிய வச்சுருக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அது அவியட்டும், நான் இப்போ காட்டுறேன் மிச்சத்தை. நான் இப்போ ஈஸ்டர் வர்றபடியாக நான் இந்த சமையல் இதில் இப்படி சும்மா சின்ன டெக்கரேஷன்கள் மெசேஜில் செய்து வச்சுருப்பேன். ஏனெண்டா மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். இது நான் இப்போ கோழி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்பொழுது நான் இந்த பருப்பு அவிஞ்சு வந்துட்டுது. நான் கீரை போட போகிறேன். இந்த கீரை வந்து இப்படித்தான் அரைச்சி கட்டி கட்டியாக இப்படி ஃப்ரீஸ் பண்ணி இங்கே விற்கும். இதைத்தான் நாங்கள் இந்த கீரையாக சமைக்கிறது. ஃப்ரெஷ்ஷாகவும் பண்ணி சமைக்கலாம். அப்புறம் இந்த கட்டியாக தான் இங்கே விற்கிறது. இதை நீங்கள் இதில் நாங்கள் வெளியே ஒரு 2-3 கட்டி கணக்கு போட எப்படி இப்படி கட்டியாக தான் இங்கே இருக்கும் கீரை. அந்த கீரையில் இருக்க போட்டுட்டு கொஞ்சம் கரைஞ்சிருவேன். இது நீங்கள் ஃப்ரீசர் தானே, இந்த சூட்டுக்க போட்ட உடனே டக்குன்னு கரைஞ்சிருவேன். அதுக்கு பிறகு பாலை விட்டு இறக்கினா காணும். இப்போ நான் மகன் வந்து அரைச்சி சாப்பிட மாட்டார். அவருக்கு வந்து இப்போ ஹாட் விங்ஸ் இப்படி பேக்கெட்டில் எல்லாம் ரெடியாக இங்கே விற்கிறது வந்து இப்படி இப்படி எல்லாமே பூசி எல்லாமே இருக்குது. இதை நான் வந்து ஏர் ஃப்ரையரில் வச்சுட்டு நான் கொடுக்க போகிறேன். இப்போ அதில் வந்து நான் இப்போ இந்த ஏர் ஃப்ரையருக்குள்ள நான் இப்போ தேவையான இதை போட்டுட்டு இதை நீங்கள் மூடி போட்டு நீங்கள் உள்ளுக்கு வச்சு போட்டு ஆன் பண்ணி விட்டீங்கன்னாலே தண்டை பாட்டுக்கு பொரிஞ்சு வந்துடும். இது நான் வந்து சிக்கன் பொரிக்கிற சிஸ்டமில் நான் விட்டுட்டு இதை நான் ஸ்டார்ட் பண்ணி விட்டுன்னு சொன்னால் இந்த மிஷின் வந்து தண்டை பாட்டுக்கு எவ்வளோ நேரம் இதில் இந்த இது முடியுமென்று அது தண்டை பாட்டுக்கு கண்டுபிடிக்கும். எவ்வளோ நேரத்தில் இது வேகுமெண்டு வேக நாங்கள் அதை இறக்கலாம். இப்போ நான் அந்த பருப்பு அவிஞ்சிட்டு இதுக்கு வந்து கூட நாங்கள் இங்கே பசுப்பால் விட்டு தான் சமைக்கிறோம் நாங்கள். அப்போ இதுக்கு கொஞ்சம் பசுப்பால் கொஞ்சம் விட போகிறேன். நீங்கள் கீரை வந்து கரை நேரம் கொதிக்க இதுக்கு அவிய விட்டீங்களேன்னு சொன்னால் கீரை வந்து கருப்பாக வந்துடும். இப்போ நீங்கள் ஒரு கொஞ்சம் லைட்டாக சூடான உடனே நீங்கள் பாலை விட்டுட்டு சூடாக்கி போட்டு இறக்கிறீங்களேனாலே அந்த சூட்டில் டக்குண்டாந்துடும். நான் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு கரண்டி உப்பு போடுறேன். தேவையான அளவு உப்பு போட்டிருக்கிறேன். நான் இதுக்கு வந்து சீரகமும் மிளகும் வந்து இப்படி பவுடர் பண்ணி வச்சிருக்கிறேன். நான் உடனடியாக ஒரு காலம் அரைக்கிறேல கொஞ்சம் கொஞ்சமாக செய்து வைக்கிறேன். நான் ஒரு 2-3 கிழமைக்கு ஒருக்கா செய்வேன். இப்போ அதுலேயும் ஒரு கரண்டி 1.5 கரண்டி போடுங்கோ. கொஞ்சம் பருப்பு வாசமாக இருக்கும். இஞ்சி உள்ளி நான் இதுக்கு நான் போட்டுட்டேன். அப்போ இங்கே உள்ளி போட தேவையில்லை. இதை வந்து நீங்கள் ஒரு கொதி வேற நிப்பாட்டினீங்கள்னு சொன்னால் இந்த கறி ரெடி. சோறும் வந்து எங்களுக்கு கொஞ்சம் அவிய கிடக்குது. சோறு கொஞ்சம் அவிய வேணும். இப்போ நான் ரச்சிக்கறியை பார்க்க போகிறேன். ரச்சிக்கறி வந்து நல்லா கொதிச்சிட்டுது. இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. நான் இப்படியே ஒரு 1 மினிட்டில் இந்த உருளைக்கிழங்கெல்லாம் மவிஞ்சிட்டு நான் இப்போ ஒருக்கா டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் எப்படி இருக்குதுன்னு. எல்லாம் காணும். இப்போ தேசிக்காய் அப்படி விட்டிங்கன்னா சரி. இப்போ உருளைக்கிழங்கு அவிஞ்சிட்டுது. கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. கொஞ்சம் நேரம் விட்டுட்டு நான் நிப்பாட்ட போகிறேன். அப்போ இப்போ பருப்பு வைக்கிறதுக்கு ஒரு டைம் இல்லை, ஒரு 5 மினிட்ஸ் காணும் உங்களுக்கு பருப்பு சமைக்கிறதுக்கு. இப்போ இது வந்து இன்னொரு கொதி வேற, இதை நிப்பாட்டலாம். சோறு முடிஞ்சுது. இன்றைய சமையல் இதுதான் நான் செய்திருக்கிறேன். நான் சிக்கன் செய்த உடனே காட்டுறேன். இப்போ இது வந்திருக்குது 8 நிமிஷத்தில் இது வேகுமென்னு சொல்லி இதில் காட்டுது. ஒரு 5 மினிட்ஸில் ஒருக்கா சொல்லும், ஒரு பெல் வரும். நீங்கள் ஓப்பன் பண்ணிங்களா இன்னொருக்கா கொஞ்சம் தட்டி திருப்பி விட்டீங்களேன்னு சொன்னால் திருப்பி வேகிடும் அது. இப்பொழுது பார்த்தீங்களேன்னு சொன்னால் 4 மினிட்ஸ் காட்டுது.
இப்போ இது வந்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்க சொல்லுது. இதை பார்த்தீங்கன்னா இப்போ இது நீங்கள் திறந்துட்டு ஒரு மூடி விட்டீங்கன்னு சொன்னால் மிச்ச நேரத்தில் அது வேகிவிடும். இப்போ வந்து சோறு வந்து கொஞ்சம் அவிய வேணும். நான் சோறு கூட வடித்துத்தான் வடிக்கிறேன். நான் ஸ்டாச்சுகள் வந்து சாப்பிடக்கூடாதுன்றதால வடித்து எடுக்கிறேன். நான் இப்போ பருப்பு கறி ரெடி ஆகிட்டுது. இப்போ நிப்பாட்டி விட்டுருக்கிறேன். இஞ்சால கோழிக்கறி ஆட்டிறைச்சியும் இப்போ எல்லாம் முடிஞ்சுது. இப்போ நான் நிப்பாட்டி விட்டுருக்கிறேன். இந்த சட்டியோட கொஞ்சம் நேரம் விட்டீங்கன்னு சொன்னால் அப்படியே இது வந்து பிரட்டலாக வதங்கிடும். இதுக்கு தேசிக்காய் புளி விட்டீங்கன்னு சொன்னால் ஆட்டிறைச்சி கறி தயாராகிட்டுது. இது வந்து கரட் சம்பல் செய்து வச்சிருக்கிறேன். தக்காளி பழ சம்பல். இதான் சமையல். நீங்கள் எல்லோரும் கன பேர் நீங்கள் இதை பார்த்துருக்குறீங்க. நான் சோறு வடிக்கிறது காட்டியிருந்தேன் நான் ஷார்ட் வீடியோவில். கன பேர் இதை பார்த்துட்டு நல்லா இருக்குது எங்கே வாங்கினீங்கள். இது நான் ஆன்லைனில் நெட் புத்திக்கில் தான் நெட் கடையில் தான் வாங்கினான். சரியான இலகுவாக இருக்குது. நான் முந்தி சும்மா வடிக்கிறேன்னா இதை வந்து நீங்கள் சாமான் நீங்கள் கோவா அதுகள் எல்லாம் செய்ய எந்த சட்டியிலையுமே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். இதில் இப்படி அமர்த்துகிற மாதிரி கிளிப்ஸ் இருக்குது 2 சைடிலையும். நீங்கள் எந்த சட்டியிலையுமே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஃபிக்ஸ் பண்ணி போட்டு நீங்கள் வடிக்கவே சரியான இலகுவாக இருக்கும். நான் திருப்பி ஃபிக்ஸ் பண்ணுறதுல இது இப்போ அவிய வேணும். அவிஞ்சா போல் நான் காட்டுறேன் எப்படி நான் இதில் ஃபிக்ஸ் பண்ணுறேன். நான் இல்லைன்னா இப்போ நான் காட்டுறேன் பண்ணமாண்டா. இப்போ பாருங்க இதை வந்து இந்த மூலையிலையும் அமர்த்தி போட்டுட்டு இதை வடிவாக உள்ளுக்கு அமர்த்தி கொண்டு இந்த மூலையிலையும் போட்டிங்கன்னா இது வந்து ஒட்டை நிற்கணும். இந்த இடத்துல வந்து ஒட்டை நின்றுதுன்னு சொன்னால் இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் இப்படி விட்டுட்டு நீங்கள் சோறை டக்குண்டு வடிக்கலாம். நீங்கள் சோறு இப்படியே நீங்கள் பூட்டியே விடலாம். சோறு கொஞ்சம் ஒரு 1 மினிட்டில் அவிஞ்சிடும். அது போட்டு நீங்கள் இலகுவாகவே இந்த சோறை அப்படின்னு பூட்டி போட்டு அவிய விடலாம். கன பேர் நீங்கள் எனது வீடியோ பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ நான் புது புது காணொளிகள் போடிக்கல வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். எல்லா இதுகளையுமே நீங்கள் பார்க்கலாம். நான் புது விதமான என்னென்ன சாமான்கள் பாவிக்கிறேன் நான் அதில் எல்லாத்தையும் வந்து நான் உங்களோட வடிவாக ஷேர் பண்ணுவேன். நீங்கள் வந்து இதே மாதிரி நீங்களும் வேண்டி பாவிக்கலாம். இந்த காணொளியை பார்த்தமைக்கு நன்றி. வணக்கம். 8 மினிட்ஸில் அந்த சிக்கன் எல்லாம் அதை வேகிட்டது. இங்கே பார்த்தீங்களா உங்களுக்கே தெரியும். இப்படி வாங்குவோம். நான் உங்களுக்கு எப்படி சோறு வடிக்க போகிறேன்னு காட்டுறேன். நீங்கள் பாருங்க. இப்போ சோறு நான் இப்போ எடுத்து வச்சுருக்கிறேன். இப்படி கீழேயும் ஒரு துணி போட்டு வச்சுருக்கிறேன். இப்படி நீங்கள் மெதுவாக சரித்தாலே எல்லா தண்ணியும் வடிவாக கரைஞ்சி வந்துடும். வடித்து போட்டு நீங்கள் அடுப்பில் வச்சிங்களேண்டாலே அந்த ஹீட்டில் இருக்கிற மிச்ச தண்ணியும் வந்து ஒரு 1 மினிட் பிடிச்சு கொண்டு வந்தீங்களேனாலே இலகுவாக நீங்கள் சோறு வடிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சோறு வடிச்சிட்டேன். நீங்கள் இதை அப்படியே அமர்த்தி கலட்டுங்க. 2 கையும் வேணும். இப்படி தட்டி போட்டு எடுத்தீங்களேன்னு சொன்னால் சோறு வடிச்சாச்சு. இங்கே வேறு ஒன்றுமே இருக்காது. இதில் நீங்கள் எப்படி வேணா வாஷ் பண்ணிவிட்டு வைக்கலாம். சோறு தயார். வாங்கோ. நான் என்ன சாப்பிட்றேன்னு உங்களோட ஷேர் பண்ணுறேன்னு எப்படி இருக்குன்னு. இன்றைக்கி சோறு, வெள்ளை சோறு. இன்றைக்கி நான் பொன்னி அரிசி சமைச்சேன். நான் இதுக்கு வந்து பருப்பு கறி பருப்பு போடுறேன். ஒரு சிக்கன் பொரியல் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். கணக்கு சிக்கன் பொரியல் பெருசாக இல்லை. நான் இப்போ தக்காளி பழ சம்பல், ஸோ ஆட்டிறைச்சி கறி நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நல்ல கலராகவும் வந்துருக்குது. கொஞ்சம் இறைச்சி கறி போட்டுட்டு எனக்கு உருளைக்கிழங்கு சரியான விருப்பம். இப்போ உருளைக்கிழங்கு போட்டு சாப்பிட போகிறேன். இதுதான் எனது மதிய சமையல் என்று. எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. நான் ஈஸ்டர் வர்றபடியாக இப்படி ஒரு மேசையில் விரிக்கிற இப்படி ஒரு மேட் ஒன்று போடுறேன். நான் மஞ்சள் கலரில் பார்க்கவும் வடிவாக இருக்கும்.
நான் எங்கள் வீடு எப்படி டெக்கரேட் பண்ணுறேன் நானுன்னு ஒரு காணொளி போடுவேன். பாருங்கோ, எப்படி நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கோ. இதே பாருங்க, நான் மீசையில் இப்படி சும்மா சாப்பிட்ற மீசையில் இப்படி சின்ன சின்ன அலங்கார பொருட்கள் வந்து வச்சுருப்பேன். இன்ட்ரெஸ்டான அவையல். நீங்கள் இதே மாதிரி நீங்களும் உங்களை விட்டு அலங்கரிக்கலாம். ஈஸ்டர் வரை சாப்பிட்டு பார்க்க போகிறேன். கொஞ்சம் இறைச்சி கறியும் இதுவும் போட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சாப்பிடுவோம். எனக்கு சரியான பசிக்குது. நல்ல சுவையாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிடுங்கோ. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கோ. இந்த சிக்கன் பொரியல் சாப்பிட்டு காட்டுறேன்னு அப்படி இருக்குன்னு. நான் ஒன்றும் செய்யலை, இதெல்லாம் ரெடியாகவே இந்த விற்கிறபடியாக அவசரத்துக்கு வேண்டி இப்படி செய்கிறோம். நாங்கள் சில நேரம் கிடைக்கிற நேரம் நாங்களும் இதுகள் எல்லாம் வேண்டி போட்டுட்டு பவுடர்கள், கிரில் பவுடர்கள் போட்டுட்டு செய்கிறேன். நான் இந்த காணொலியை பார்த்தமைக்கு நன்றி. பாய்.